செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 2 உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில் சந்தேகம் உள்ளது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் இன்று காலை ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2 பிணை உத்தரவாதங்களை ஆய்வு செய்து வருகிறார் நீதிபதி. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை தெரியப்படுத்தலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொந்த பிணை தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் பிணையை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்புல உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில சென்னை தற்போது விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில அதில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில மீண்டும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்த நிலையில 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஆய்வு செய்து வருகிறார். 2 நெருங்கிய உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில சந்தேகம் இருப்பதாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2 மிக நெருங்கிய உறவினர்களான தியாகராஜன் மற்றும் சிவபிரகாசம் ஆகிய இருவரும் 2 பிணை உத்தரவாதங்களை 25 லட்சம் ரூபாய்க்கு இணையான 2 உறவினர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அதில் சில சந்தேகங்கள் உள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இந்த ரமேஷ் அவரும் இந்த வழக்கில் தற்போது ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே நீதிபதி உச்சநீதிமன்ற தீர்ப்புல சில குழப்பங்கள் தனக்கு இருப்பதாகவும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நேரத்தில் இது குறித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அமலாக்க விசாரணை எடுத்துக் கொண்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல ரமேஷ் அவர்களும் இந்த விசாரணையில ஆஜராக இருக்கிறார். எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கு அவருக்கு சிறையிலிருந்து வெளியே வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா 6 மணிக்குள்ளாக சிறை அதிகாரிக்கு அவருடைய விடுதலை தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் தற்போதைய மணி 5:50 ஆக இருக்கக்கூடிய நிலையில இதுல ஒருவேளை இன்று வரவில்லை முடியவில்லை என்றாலும் கூட நாளை காலை அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் முதன்மை நீதிமன்றத்துல 2 பிணை உத்தரவாதங்களை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த வழக்குல எப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுல மிக முக்கியமாக மற்றொரு திருப்பமாக 2 பிணை உத்தரவாதங்களுடைய சந்தேகம் இருப்பதாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 25 லட்சம் ரூபாய் பிணை தொகை மற்றும் அதற்கு இணையான இருவரின் அதாவது உறவினரின் பிணை பத்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த பிணை உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல கொடுத்திருந்தாங்க. அதை நீதிபதி நிலையில இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இன்றே அவர் வெளிவருவதற்கான அவர் நாளை மிக அதிகாலையிலேயே வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸ்ரீராம், ஏற்கனவே உச்ச உத்தரவாதங்கள்ல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. என்னென்ன சந்தேகம் அப்படிங்கறத அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் நீதிமன்றத்திற்கு வந்து அதுல இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிவித்தார் அப்படின்னா ஒருவேளை நீதிபதி வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு நீதிபதி வழங்கக்கூடிய அந்த உத்தரவை பொறுத்துதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல 2 உறவினர்களின் பிணை உத்தரவாதங்களில சந்தேகம் உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக அமலாக்கத்துறை தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை வைத்திருக்கிறார். ஒரு பாயிண்ட் அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அமலாக்கத்துறை தரப்பில் ஆட்சேபனைகள் இல்லை என தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இந்த வழக்குல இருக்கு. அதாவது மிக முக்கியமான ஒரு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருந்தார். அதாவது பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்திருந்தார். அதே போல விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்கள் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருந்த நிலையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை அழைத்து வருவதாக தெரிவித்து
10 நிமிடத்திற்குள் அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் மிக முக்கியமான ஒரு தரப்பை சொல்லியிருக்கிறார். அதாவது இதில் அமலாக்கத்துறை தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை.